ஹாய் எல்லாருக்கும் இன்னைக்கு இன்னொரு குட் வீடியோவோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு கமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ வந்து. ஓகே, அண்ட் நம்ம கமெண்ட் கொடுத்திருக்காங்க சொல்லு. நிறைய கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டிப்பா எல்லாமே பேச போறோம். போன வீடியோல நம்மள கழிவுகள ஊத்தி இருக்காங்க தெரியுமா? ஜெயில் பிரேக் ஒரு வீடியோ போறாங்க. உங்களுக்கு நாலேஜே எல்லாம் கழிவு ஊத்திருக்காங்க. கமெண்ட் பார்த்தே இல்லையா? ஆக்சுவலி உண்மை, எனக்கு ஜெயில் பிரேக் பத்தின நாலேஜ் எனக்கும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் சொன்னது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அதே மாதிரி எனக்கும் பெருசா அதை பத்தி தெரியாது. என் ஃப்ரெண்டுங்க அதனால ஸ்கேம் ஆகிருக்கிறாங்க. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா அதுதான் நான் சொல்லியிருந்தேன் தாண்டி. ஆக்சுவலி வந்து ஜெயில் பிரேக் பத்தி எனக்கு 100% தெரியாது. நிறைய பேர் கமெண்ட் நல்லதான்றீங்க. ஆனா என்ன இப்பயும் கேட்டா எனக்கு வேணாம் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து நீ இன்னொரு கமெண்ட் எனக்கு வந்துச்சு, ஜெயில் பிரேக் பண்ணாம நீங்க யூஸ் பண்றது ரொம்ப ஆனஸ்டா இருக்கு, ரொம்ப ஆனஸ்டா நீங்க யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு அது 2-3 கமெண்ட்டும் வந்துச்சு. என் கமெண்ட் செக்ஷன் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் இருக்கும். பேர் மறந்துட்டேன் அவர் பேரு. அவர் நான் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. வாங்கின பொருளை வாங்கின மாதிரி யூஸ் பண்றது எப்பயுமே நல்லது. அதுவும் நல்லது. அண்ட் நீங்க எல்லாம் திங்க் பண்ணலாம், கார்த்தியோட வாய்ஸ் ஏன் அப்படி இருக்குன்னு. சாருக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். So he's having some issue in his mouth. And நம்ம வீடியோக்குள்ள போய் ஒன்னும் இல்லைங்க, பல்லு பிடிக்கிட்டு உக்காந்துருக்கீங்க, வேற எதுவும் இல்லை. அதையே இங்கிலீஷ்ல சொல்லிட்டு சரி ஓகே, ஏதோ ஒரு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசலாமே. சரி பேசு. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம், டென்ஷன் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டேனி அப்படின்ற ஒரு ஐடில இருந்து நமக்கு கமெண்ட் வந்திருக்கு. PS4 Proல PS5 சப்போர்ட்டட் லைக் ஸ்பைடர்மேன் கேம்ஸ்லாம் வருமா ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா வரும். ஏன்னா நான் வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிச்சிடுறேன். நான் வச்சிருக்கேன், இதை பாருங்க. இது வந்து ப்ரோ கூட கிடையாது என்கிட்ட இருக்கு. PS4 தான், ஸ்லிம் தான், ப்ரோ கிடையாது. ஸ்பைடர்மேன் கேம்ஸ் நான் இதை பாருங்க வாங்கி விளையாடிட்டு தான் இருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருக்கு, நான் திரும்பி விளையாடணும். சப்ஸ்கிரைப் பண்ண காசு இல்லாதனால எடுத்து ஓரம் கட்டிருக்கேன். டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு மந்த் 750 ரூபா போட்டு எல்லா கேமும் விளையாடலாம். PS4ல PS5ல உள்ள ஸ்பைடர்மேன் கேம் நான் விளையாடிட்டு இருக்கேன். மைல்ஸ் மொரால்ஸும் விளையாடுறேன். ஸ்பைடர்மேன் 4 அமேசிங் ஸ்பைடர்மேன் விளையாடிட்டு தான் இருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி விளையாட முடியும். பட் ஆனால் PS4க்கான ரெசல்யூஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு. PS5க்கான ரெசல்யூஷன் கிடைக்காது. 100% PS5ல இருக்க கேம்ஸு ஒரு 70 to 80% கேம்ஸ் PS4ல சப்போர்ட்டபிள் எலிஜிபிள் இருக்கு. கேம் ப்ளே பண்ண தெரியல என் ஒய்ஃபுக்கு. நான் அப்புறம் சொல்லி தரேன், விளையாடுவோம். ஆமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு கமெண்ட் இப்ப இல்ல, தி பாய்ஸ் கேமிங் அப்படின்னு ஒரு ஐடி. நல்லா இருக்கும் ஐடி. ப்ரோ, ஷேடோ கேம்ஸ்னு ஒரு ஷாப்ல PS4 Pro ஜெயில் பிரேக் பண்ணின 38K சொல்றாங்க ப்ரோ. PS4 Pro launch ஒரிஜினல் பிரைஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 32K சம்திங் தான் அமேசான்ல. ஆனா இப்ப மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க தல. நிறைய பேரு வந்து ஒரிஜினல் MRP தெரியாம ஸ்கேம் ஆகுறாங்க. சோ PS4 வந்து 37K 38K வாங்கி இத பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன கேட்டா அவ்வளவு காசு கொடுத்துலாம் வாங்க பேசுங்கன்னே சொல்லியிருக்கான். ரெண்டாவது விஷயம், ஆக்சுவலி அது ஒரு ஷாப்பு. அதில் அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நான் குறை சொல்ல முடியாது. அவங்களோட லாபத்துக்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க. நான் ஷேடோ கேம்ஸ் சேனல் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எங்கள் கமெண்ட் சொல்லியிருக்காரு. எங்கள் சேனலுக்கு வந்து கமெண்ட் அதை எடுத்து பேச தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க லாபத்துக்காக, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணலாம். மேபி அது ஸ்கேமாக கூட இருக்கலாம்னு வச்சுங்க. ஸ்கேம்ன்றது ஒரு இடத்துல ₹1 இருக்கிற பொருள் இன்னொரு இடத்துல ₹2 நம்ம வாங்குறோம்னா வேற ஒரு இடத்துல அது ஸ்கேம்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. அந்த கடையோட ஆம்பியன்ஸு, அந்த கடையோட பர்ஃபார்மன்ஸ், அந்த கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. அதில் போய் நம்ம ஸ்கேம்னு சொல்ல முடியாது. நம்ம உஷாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். ஒரு பொருள் ஒரு 20,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணினா ஒரு 4-5 கடை விசாரிச்சு போறது நல்லது. நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி, ஒரு கடைக்கு 2 கடை. இப்ப எப்படி நாங்களாம் சாரீஸ் தேடி போறோமோ அந்த மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் உண்மை நான் OLXல பார்த்தேன், ஆன்லைன்ல பார்த்தேன், அப்படி பார்த்துதான் நான் வாங்கினேன். ஷேடோ கேம்ஸுமே நான் வாங்கலான்னு பார்த்தேன் அந்த டைம்ல. ஸோ நான் கால் பண்ணிலாம் பேசியிருக்கேன் 2-3 ஷாப்புக்கலாம். ஸோ அப்பயுமே MRP தெரியாம ஸ்கேம் ஆகுறாங்கன்னு போட்டிருக்காங்க. அது சொல்லு. MRPன்றது பாக்ஸ் ரேட்டு ப்ரோ. நானே ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ப்ரோ இருக்கேன் 8 வருஷமா. MRP பாக்ஸ் ரேட்டு. இப்போ ஒரு கடையில வந்து MRP 40,000 ரூபாய் பாக்ஸ் ரேட்டு. ஒரு கடையில வந்து 35,000 ரூபாய்க்கு விற்காந்த பொருள் இன்னொரு கடையில 30,000 ரூபாய் கூட இருக்கும். கடையோட டீலர் ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ விற்பாங்க. இதை போய் நம்ம ஸ்கேம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு விருப்பம் தான் அங்கே வாங்கிக்கலாம். சில பேர் சர்வீஸ் நல்லா இருக்கும் கூட எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் பே பண்ணி கூட வாங்குவாங்க. அவங்க சாய்ஸ் தான். கடையை வந்து இதுல குறை சொல்றதுக்கு இல்லை. பட் ஆனால் உங்களுக்காக இந்த வீடியோ பேசியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கேம் தோணுச்சுன்னா நான் 100% சொல்றேன், வாங்காதீங்க. நான் ஓப்பனாக வாங்காதீங்க. பட் ஆனால் அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக மட்டும் அந்த அமௌண்ட் வச்சுருக்காங்க. மேபி நான் வாங்கினது கிடையாது. நான் அந்த கடையை பற்றி நான் குறை சொல்றேன், வாங்கினது கிடையாது. அந்த இடத்துல
மேபி அவங்க ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு லாபத்தை சம்பாதி தான் பார்ப்பாங்க எண்ட் ஆஃப் த டே. ஓகேவா, நம்ம வந்து நம்மளுடைய சேஃப்டியை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இதை கடைய ஸ்கேம்னு சொல்ல வேண்டாம். அவன் ப்ராஃபிட் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களை ஏமாத்தினாதான் அது ஸ்கேமு. ஒரு கடையா இன்வெஸ்ட் பண்ணி அவன் டெவலப் பண்ணி அவன் சேனலை வச்சு நடத்தி ஒருத்தர் பண்றாங்கன்னா ஷாப் இருக்கு. அது ஷாப் ஸ்கேம் இஸ் டிஃபரண்ட் இல்ல, ஸ்கேம்னா வேற, ஏமாத்துறது வேற. அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இப்படி எடுப்பாங்க. நீங்க உஷாரா, உங்களுக்கு ஸ்கேம் இருந்துட்டு நீங்க உஷாரா இருந்துட்டு வேற எங்கன்னா ட்ரை பண்ணி பை பண்ணுங்க, இது நல்லது. இப்போ நீங்க சொல்றீங்களே, இன்னொரு கமெண்ட் என் ஒய்ஃப் படிப்பாங்க, அதுல வந்து வேற ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு நல்ல ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை நான் படிக்கணும். ஸோ ஜோசப் ராபின் அப்படிங்கிற ஐடியில நமக்கு வந்திருக்கு, கண்ட்ரோலர் பேட்டரி பேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கும் ப்ரோ? கண்ட்ரோல் பேட்டரி நான் வச்சது PS4 ப்ரோ. PS5 எனக்கு தெரியாது. PS4 நான் வச்சிருக்கேன். அரை மணி நேரம் போட்டோம்னா நான் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம், 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் விடாம கேம் பிளே பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நிற்குது, மினிமம் 2 hours நிற்குது. கண்டிப்பா நிற்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க ஷார்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோல நாங்க போட்டிருக்கோம். சார் வந்து RBR2 கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது 8 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரையும் விளையாடிலாம் இருக்காரு சார். அது என்ன பண்ணுவாருன்னா ஒரு 1 or 2 hours அது சார்ஜ் வேலையும் போடுவாரு. அவ்வளவுதான். அந்த கேப்ல வந்து ஃபோன் நோண்டுறது, சாப்பிடுறதா இருக்கும், என்ன கேம் வாங்கலாம்னு பாக்குறது, அந்த வேலை எல்லாம் நடக்கும். ஸோ அதனால சார்ஜ் பத்தி கவலையே பட வேண்டாம், கண்டிப்பா நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு திங் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது வந்து கண்டிப்பா நம்ம படிச்சே ஆகணும். ப்ரோ டிஸ்க் நீங்க சொல்ற மாதிரி தான் இல்ல, எவ்வளவு ஸ்கிராச் ஆனாலும் ஒர்க் ஆகும். அது எல்லாருமே நான் படிச்சேன். எல்லாருமே வந்து ரிஸ்க் தான். அப்புறம் டிஸ்க் வந்தா நமக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி தானே ப்ரோ. சோ நீங்க டிஸ்க் போட்டாலுமே டிஜிட்டலா டவுன்லோட் ஆகும். டிஸ்க் உள்ள இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. சோ டிஸ்க் வந்து ஒரு கீ மாதிரி தான். கீ மாதிரி தான். சரி, சிம்பிள் ப்ரோ. மோஸ்டா செகண்ட் ஹேண்ட் டிஸ்க் வாங்கிட வேண்டாம். கையில ஒரு டிஸ்க் வச்சிருக்கா எங்க கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க். ஓகே, இது வந்து என் ஃப்ரெண்டோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கிட்ட, ஃப்ரெண்டு தான் கிட்டத்தட்ட, அவர்கிட்ட நான் வாங்கி வந்தேன். ஒரு வருஷமா வச்சிருக்கேன், கொடுக்கல. ஆக்சுவலி இந்த கேம் வந்து எனக்கு ஒர்க்கே ஆகலை. ஆஃபர்ஸே வாங்கினா ஒர்க்கே ஆகலை. டிஸ்க் ஒன்று புரிஞ்சுங்க ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 GB இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு கேமு 100 GB இருக்குன்னா, மூஞ்ச மடிக்காத, 100 GB இருக்குன்னா டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 GB 50 GB ஆஃப் கேம் தான் டிஸ்கில் இருக்கும். பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா, சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒரு 50 GB தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். மிச்சம் 50 டிஃபால்ட்டாக செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதான் ஓப்பன். நீங்கள் நம்பர்லாம் நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்துருக்கேன். இப்படி தான் நடக்கும். இதே நீங்கள் டிஜிட்டலாக இப்போ வாங்குறீங்கன்னா, டிஜிட்டலாக 100 GB கேம்னா 100 GB டவுன்லோட் பண்ணி தான் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என் எக்ஸ்பீரியன்ஸு. நான் மாற்றி சொன்னால் தப்பாக நினச்சிக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? சரிங்களா, இது ஒன்று. சரிங்களா, இதுதான் டிஸ்கோட மேட்ரு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கை எடுத்துகிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ப்ளே பண்ண முடியாது. திரும்பி நாங்கள் டிஸ்க்கு போடணும். ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் அந்த டிஸ்கில் இருக்க கேம் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் டெலிட்டும் பண்ணலை, அன்இன்ஸ்டாலும் பண்ணல, டிஸ்க் ஏதோ ஒரு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தையோ நீங்கள் கை தவறி கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா திரும்பி அந்த கேம் உங்களால் விளையாடவே முடியாது. இதே நீங்கள் வேஸ்ட்டு டிஸ்க் இருக்கணும். பட் இதே நீங்கள் டிஜிட்டலாக வாங்கிட்டீங்க, நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க, ஒரு 70 to 80% முடிச்சிட்டிங்க, அந்த கேமை வந்து நீங்கள் வந்து விளையாடினே இருக்கும்போது PS4 உங்களுக்கு கெட்டு போச்சு, ஒர்க் ஆகல, புதுசாக ஒரு கன்சோல் வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடி வச்சுருப்பீங்க, ஐடி மெயிலோட கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஐடியை போட்டு திரும்பி வேறு புது PS4 லாகின் பண்ணிட்டு திரும்பி விட்ட இடத்துல அந்த கேம் விளையாடலாம்ல. இப்போ சொல்லுங்க, PS4 டிஜிட்டல் பெஸ்ட்டா டிஸ்க் பெஸ்ட்டான்னு? என்ன கேட்டா வந்து டிஸ்க் வந்து பெஸ்ட் கிடையாது, டிஜிட்டல் தான் பெஸ்ட். வந்து நாங்க ஓரமா தான் வச்சிருக்கோம். ஒரு மூலையில மேக்ஸிமம் நீங்க ஒரு டிஸ்கோட காஸ்ட் எங்க போய் விசாரிச்சாலும் 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வந்துடும். ஏன்னா வந்து கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஒரு 4 டிஸ்க் வாங்குனாரு. இந்த அதுல காட் ஆஃப் வார் கேம் அவர் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கினாரு. வாட்டர் காம் மட்டும் 2500 ரூபாய்க்கு வாங்கினாரு. அது வந்து அவர் யூஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் ப்ராப்பரா இதோட எங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. எங்க வீட்டுல நாங்க ஒரு மூலையில மார்டல் காம்பேட் ஒர்க் ஆகுது, அசோசியேஷன் கிட் மட்டும் ஒர்க் ஆகல. மார்டல் காம்பேட் அப்பப்போ ஆஃபர்ல வருது. மார்டல் காம்பேட் 11 PS4 299 ரூபாய்க்கு நான் பார்த்துருக்கேன். ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். எனக்கு இப்போ விளையாட பிடிக்காதனால அதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். 299 ரூபாய்க்கு நீங்க டிஜிட்டல் டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். அந்த அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். நம்மளுடைய சூரிய பிரகாஷ், நம்மளுடைய இன்னொரு சப்ஸ்கிரைபர் அவரு நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் PS4 ஸ்லிம் ஜெயில் பிரேக் பண்ணி வாங்கலாம்னு இருக்கேன். செகண்ட் ஹேண்ட்ல எப்படி வாங்குறது செக் பண்ணிட்டு அது ஒரு சொல்லுங்க. ஜெயில் பிரேக் பத்தி எனக்கு இன்னும் முழுசா தெரியாது ப்ரோ. உனக்கு விருப்பம் தான் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் செகண்ட் ஹேண்ட் வாங்குறது நல்லதுதான், பார்த்து வாங்க. அதிகபட்சமா 23,000 ரூபாயே வாங்க பாருங்க. அதை தாண்டி அமௌண்ட் இதுக்கு PS4க்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க.
அண்ட் இதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ற மாதிரி இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு ஷூயாஷ். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ ஜெயில் பிரேக் பண்ணிடலாம், கேம் 250 தான் ப்ரோ, லைஃப் லாங்கா இருக்கும். இப்போ PS4க்கு ஒரு நல்ல சர்வர் ஷட் டவுன் ஆயிரும் ப்ரோ. ஸோ ஜெயில் பிரேக் பண்ணா பிரச்சனை தான் வருது. ஸோ வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணவே கூடாது. நான் இப்போ ஜெயில் பிரேக் பண்ணி 2.5 இயர்ஸா வச்சிருக்கேன், பட் அடிக்கடி ப்ராப்ளம் வருதுன்னு. ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஆக்சுவலி ஜெயில் பிரேக் பண்ணி தரும் போதே அந்த கடையில் இருக்க ஜெயில் பிரேக் பண்ணது அந்த ஓனர் சொல்லுவாரு, எப்பயுமே ஒய்ஃபை மறந்து கூட கனெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் ப்ரோ. இப்போ நீங்க வந்து ஒய்ஃபை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிள் வந்து வே அவுட்னு ஒரு கேம் இருக்கு. ஒரே டைம்ல 2 பேர் தான் ப்ளே பண்ண முடியும். ஆக்சுவலி பக்கம் பக்கமா நீங்க ஜாஸ்திக் வச்சு 2 பேர் ப்ளே பண்ணா ஓகே. இதுவே நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காரு, கேம் பாஸ்லாம் நீங்க 2 பேரும் ஒய்ஃபை வழியா கனெக்ட் பண்றீங்கன்னா இந்த கேம் உங்களால விளையாடவே முடியாது. அந்த கேம் வந்து நீங்க வைஃபை யூஸ் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஜெயில் பிரேக்ல பண்ண முடியாது, பண்ணா போயிடும், வேண்டாம். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் உங்களால ஜெயில் பிரேக் பண்ண விளையாட முடியாது. உங்களால அந்த கேம்ஸோட ஜாலியாக விளையாடிடலாம். ஸோ உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ப்ரோ. நிறைய இருக்கு, நிறைய கேம்ஸ் வந்து ஜெயில் பிரேக் பண்ண விளையாட முடியாது, தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஏவே விட்டு ஒரே டைம்ல 2 பேரை ஒரே ஸ்பிட் வீடியோவோட ஸ்கிரீன் ஸ்பிட்டா விளையாடுற கேம்ஸ் எதுவுமே ப்ளே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம் பாஸ் வாங்கினா விளையாடவே முடியாது உங்களால. ஜெயில் பிரேக் பண்ணா ஏன் ஏன்னா நெட்டு கனெக்ட் பண்ணா அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் ஜெயில் பிரேக் சூப்பர் ஆஹா ஓஹோன்றீங்க, இதுல ஒரு இஷ்யூ இருக்கு, தெரிய மாட்டேங்குது. சொல்லு. இன்னொரு ஃப்ரெண்டும் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்குமே வந்து ப்ரோ உங்க ஃப்ரெண்டை யாரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ஜெயில் பிரேக் பண்ணா நம்ம சொல்ற மாதிரி கேம்ஸ் தான் ஏத்தி கொடுப்பாங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் கேம் ரேட்டு 150 to 200 வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான் ப்ரோ. என் ஃப்ரெண்டை ஏமாத்தினாங்க ப்ரோ, என் கண்ணு எதுக்கு ஏமாத்தாங்க. அந்த டைம்ல எனக்கு PS4 பத்தி ஜெயில் பிரேக் பத்தி பேச தெரியாது. 23,000 ரூபாய் கொடுத்து PS4 வாங்கினாரு. ஆக்சுவலி ஒரு பெரிய ஷாப் நான் சொல்ல விரும்பல, பெரிய 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 ஷாப். 23,000 ரூபாய் கொடுத்து வாங்கினாரு. 3,500 ரூபாய் கொடுத்து கேம் கொடுத்தாரு. அவங்க ஒரு பண்டல் தான் கொடுப்பாங்க, அதுதான் டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. செலக்டட் கேம்ஸ் தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட 2 நாள் அடைஞ்சு இந்த கேம் வாங்குறதுக்கு. அந்த கடை பேர் நான் என்னன்னு சொல்லல, ஆனா அந்த கடை வந்து வேளச்சேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம் இந்த லொக்கேஷன் கூட தான் அந்த கடை இருக்கு. இதை தான் சொல்ல முடியும். அந்த கடையை நான் அழிக்க விரும்பல, தப்பா சொல்ல விரும்பல. எல்லாத்தையும் அவங்க லாபத்துக்காக ஒரு சில விஷயத்த பண்றாங்க. ஆனா எங்களுக்கு பண்டல் தான் கொடுத்தாங்க, செலக்டட் கேம்ஸ் தான் வாங்க முடியாது சொல்லிட்டாங்க. நெட் கனெக்ட் பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண கூடாதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அங்கேயுமே நாங்க டிஸ்க் பார்த்தா அதுவுமே வந்து எங்களுக்கு வாங்கி அவர் வாங்கிட்டு நான் வாங்கலாம்னு இருந்தேன். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் நான் கடுப்பாயிட்டு அந்த இடத்துல பை பண்ணேன். அது என்ன OLXல பார்த்தேன். ஆமா. அப்புறம் அண்ட் இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபர் மணி வைல்டர் அண்ணா கூட சொல்லியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரோ டிஸ்க் நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை ப்ரோ, எவ்வளவு ஸ்கிராச் ஆனாலும் ஒர்க் ஆகும், அது எல்லாமே பிளரான டிஸ்க் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து ஏன்னா நான் ஏன் இந்த கமெண்ட்டை திருப்பி படிக்கிறேன்னா, ஸ்கிராச் ஆயிருக்குன்னு நாங்க சொல்றோம்ல, நீங்க வந்து யூஸ் பண்றது மேபி நல்லா இருந்திருக்கலாம். சோ நான் இந்த கமெண்ட் செகண்ட் டைம் படிக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ப்ரோ, நான் சென்னையில் தான் இருக்கேன். ஃபீனிக்ஸ் மால் நான் ஒரு போனா கேம் கடைக்கு போவேன், உள்ள கேசட் பாப்பா நான் வாங்க மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்ட் வந்து 3,000 ரூபாய் ஆன்லைன் மார்க்கெட்ல நீங்க ஒரு அந்த கேஸ்ட் வந்து ஒரு 1,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கேம் ப்ளே பண்றீங்க. ஒரு 2 வாரம் கேம் ப்ளே பண்ணிட்டு திரும்பி எடுத்து என் கேஸ்ட் கொடுக்கலாம். 1,500 ரூபாய்க்கு எடுத்துக்க மாட்டாங்க ப்ரோ, திரும்பி 300 ரூபாய் தான் எடுப்பாங்க. 300 ரூபாய் 400 ரூபாய் எடுப்பாங்க, தெரியுங்களா? சோ அது வந்து லாஸ் தான். இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அந்த கேம் ஒர்க் ஆகலன்னு சொல்லி நீங்க கொடுத்தாலும் திரும்பி அதே காஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய இருக்கு உள்ள. அண்ட் சபரீஷ் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, அண்ணா your opinion is wrong. I think because there is no bundle of shopkeeper will download and give you games to the choice. அதாவது என்ன சொல்றாருன்னா, bundle of game வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஷாப்கீப்பர் வந்து சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ இது வந்து குஷிமா, அப்புறம் ஆடியோ 2, பிளாக் மித் அந்த மாதிரியான கேம்லாம் வந்து நம்ம சொல்றது தான். FIFA 2025 அதே மாதிரி லெகசி அந்த மாதிரி இருக்க கேம் எல்லாமே அப்லோட் பண்ண நியூ வீடியோவை ஜெயில் பிரேக் பண்ணி PS5 அண்ட் ஷாப் பர்சன் வந்து ப்ரொவைட் பண்றாரு. ஸோ வீடியோ டுட்டோரியல் டு ஹவு லாங் டவுன்லோட் ஆகுதோ கேம் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீ. ஸோ குட் வீடியோ பட் ஃபேக்ட் ராங் நம்ம சொன்னது. ஒத்துக்கிறேன் ப்ரோ. சரி ப்ரோ, PS5 ஒரு 50,000 55,000 கொடுத்து வாங்கியிருப்பேன் ப்ரோ. ஜெயில் பிரேக் ஒரு 5,000 ஒரு எவ்வளோ பண்ணியிருப்பேன் தெரியாது. எனக்கு கேட்டால் ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து நீ பண்ணி வச்சுக்க மினிமம். சரி, ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து பண்ணியிருக்கேன். கேம்ஸ் எல்லாமே ஏற்றுன்னு வச்சுக்க. ஓகே, உனக்கு நல்லா ஆளாக ஒருத்தர் கற்றுக்காரு, நல்ல ஒரு ஷாப் கீப்பர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு வச்சுக்கோ. எல்லாருக்கும் அப்படி அமையாது இல்லை ப்ரோ. உனக்கு அமைஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் அமையாது இல்லை. இதுக்கு முன்னாடி பட்ச கமெண்ட்ல 23,000 ரூபாய் PS4 ஜெயில் பிரேக் பண்ணி 38,000 ரூபாய்க்கு ஒரு கடை விற்குதுன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்கேம்னு சொல்லி ஒருத்தர் போடுறாரு கமெண்ட்ல. ஸோ எல்லாருக்கும் ஒரே பேட்டர்ன் அமையாது ப்ரோ. உனக்கு லட்டு கிடைச்சிச்சுன்னு மற்றவங்க லட்டு கிடைக்கும் கிடையாது இல்லை ப்ரோ. உனக்கு நான் லக்குன்னு நினைச்சுக்கலாம், அவ்வளவுதான் ப்ரோ. டைம் கடை
கடையில் மாட்டுற ஓனரை பொறுத்து இருக்கு. அண்ட் அமுதன் கிங் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட் பண்ணிக்காரு, பிளே ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் காப்பிலாம் கிடையாது ப்ரோ, ஃபாரின் யூஸ்டு பீசஸை ரிப்பேர் பண்ணி லோ ப்ரைஸ்க்கு இங்கே விற்கிறாங்க. ஸோ PS4 தாராளமாக ஜெயில் பிரேக் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா கேமும் வேல்யூ ஃபார் த மணியா இருக்காது, அதாவது காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்காது. ஜெயில் பிரேக் பண்ணால் 800 ரூபாய் போல சில ஷாப்ஸில் இருக்கிறது. ஸோ 1 TB ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகுற அளவுக்கு கேம்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் முடிக்கவே தாராளமாக 1 இயர் வரைக்கும் ஆகும். ஓகே, அகைன் நீங்கள் 700 800 கொடுத்து அகைன் வேற கேம்ஸும் போட்டுக்கலாம். ஸோ ஜெயில் பிரேக்கு ரெடி கிட் மாதிரி இருக்கிற அந்த யூஸ் பண்ணுங்க. பெட்டர் ஆப்ஷன் இஸ் மை ஒப்பீனியன். இதுல பிரைவேட் பண்றது தப்பே இல்லை, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம் ஓவர் பிரைஸ்ட் தென் 3000 4000. சிம்பிள் ப்ரோ, இந்த கமெண்ட் சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேன், இவ்வளோ காசு கொடுக்க வாங்கினா அதெல்லாம் கிடையாது ப்ரோ. ஜெயில் பிரேக்கு எல்லாருக்கும் பண்ணது தெரியாது, ஜெயில் பிரேக் பற்றி யாருக்கும் நாலேஜ் கிடையாது ப்ரோ. கேம் விளையாடுறவங்க நிறைய பேருக்கு சிம்பிளாக ஒரே விஷயம், நான் வந்து PS4 வாங்கினேன், PS5 வாங்கினோம், நான் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு மாதிரி கேம் ப்ளே பண்ணோம் சண்டேஸில் உட்காந்து. இதுதான் எல்லாரோட ஆசையுமே. இந்த ஜெயில் பிரேக்கு கண்ட கருமெல்லாம் எல்லாருக்குமே தெரியாது ப்ரோ. 95% ஆஃப் பீப்புள்ஸ் கேம் விளையாடுறவங்களுக்கு இதை பற்றியா பேச தெரியாது. அண்ட் அகைன் நாங்கள் சொல்றோம், ஜெயில் பிரேக் உங்களுடைய சாய்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிப்பாங்க ப்ரோ. அதை பற்றி நாலேஜ் இருந்தால் எடுத்துப்பாங்க ப்ரோ. நம்ம கிட்ட நிறைய ஏர்னிங்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து 3000 4000 கொடுத்து கேம் வாங்கலாம். ஸோ இல்லைன்னா ஆஃபர்ல வரும்போது வாங்கலாம். இல்லை எனக்கு ஜெயில் பிரேக் பண்ணி எல்லாமே நான் ஒரு வருஷத்துல இந்த பேச தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா நீங்க ஜெயில் பிரேக் பண்ணி எல்லாமே விளையாடலாம். எல்லாமே அவங்க சாய்ஸ் தான். அண்ட் இன்னொரு கமெண்ட் நான் கண்டிப்பா படிக்கணும், பட் ஐ ஃபீல் பேட், எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஸோ கோகுல் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ 0 PS நாலேஜ் 100% மிஸ்லீடிங். இஃப் யூ டோன்ட் நோ சம்திங் அபவுட் டெக்னாலஜி டோன்ட் டூ வீடியோஸ் அண்ட் வேஸ்ட் பீப்புள் மணி. நாங்கள் யாரோட மணியுமே கண்டிப்பா வேஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ நாங்கள் ஒரே விஷயம், இந்த கமெண்ட்டை எங்களுக்கு 0% நாலேஜ் தான் நான் ஒத்துக்கிறேன். PS பற்றி எனக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் மேக்ஸிமம் சொல்லிடுறேன், எனக்கு PS4 PS5 பற்றி பெருசாலாம் தெரியாது. நான் என்னென்ன அடி வாங்கணும்னோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல் விஷயம், எனக்கு 0% நாலேஜாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது விஷயம், நாங்கள் வந்து யாரும் ஸ்கேம் பண்ணல வீடியோ போட்டு, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மட்டும் தான் சொல்கிறோம். ஒருத்தர் ஒரு கமெண்ட்டில் புலம்பிட்டு போனார், ஒரு கடையில் 23,000 22,000 PS4 38,000 கொடுத்து ஜெயில் பிரேக்குன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணுறாங்கன்ட்டு. அதை மாதிரி நாங்கள் எதுவுமே ஸ்கேம் பண்ணல. எங்களுக்கு 0% நாலேஜாகவே இருக்கும். நாங்கள் போடுற வீடியோல தப்பான ஒரு விஷயம் இருந்தால் அவங்க கமெண்ட் சொல்லணும், நாங்கள் திருத்திக்கிறோம். சிம்பிள் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. எனக்கு வந்து நான் PS3 விற்று 12,000 வாங்கின PS3 6,000 விற்று எக்ஸ்ட்ரா ஒரு காசை போட்டு 17,000 23,000 PS4 வந்து நான் 17,000 பை பண்ணேன். எனக்கு ஒர்த்து ப்ரோ. நான் அப்பப்போ 200 300 1000 2000 கேம்ஸ் 200 300 மட்டும் நான் பை பண்ணி விளையாட்டு இருக்கேன். எனக்கு ஒர்த்து ப்ரோ. நான் ஜெயில் பிரேக் பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளோ டெக்னாலஜி வேணும். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாலியாக சந்தோஷமா ஒரு கேமை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு மேபி அதை பத்தி ஃபர்தரா எதாவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்டை சொல்லுங்க. PS4 பத்தி நான் இப்பயே சொல்றேன் ப்ரோ, எங்க 2 பேருக்கு நாலேஜ் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. கேம் கொடுத்தா விளையாடுவோம் ப்ரோ. ஒரு ஃபுல் ஸ்டோரி கேமை நான் ப்ளே பண்ணுவோம் ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் PUBG மாதிரி விளையாடுவோம். ஃபுல் ஸ்டோரி கேமை உட்காந்து கேம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட சாப்பிட விளையாடும் ப்ரோ. இதுதான் ப்ரோ என்னோட லைஃப். PS4 பத்தி PS5 பத்தி எனக்கு பெருசாக நாளே கிடையாது. நான் வாங்கினாடி என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாடி மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். எங்களுக்கு தெரிஞ்சது தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபர்தரா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. இதை பத்தி கத்துக்கலாம் பெருசா யாருக்குமே இல்லை ப்ரோ. அண்ட் வந்து இன்னொரு ஒரு நல்ல கமெண்ட் வந்திருக்கு. தினேஷ் அப்படிங்கிற ஐடியில இருந்து, அக்கா நீங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுங்க, ஷார்ட்ஸ் போடுங்கன்னு போட்டிருக்காங்க. நான் கண்டிப்பா ஷார்ட்ஸ் போறேன். அவர் 2-3 கமெண்ட் போட்டிருக்காரு போல. இதே மாதிரி ப்ரோ ஷார்ட்ஸ்ல வீடியோ போடுற கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இந்த வீடியோ நைட்டு 11 மணிக்கு 12 மணி தான் எடுக்கிறோம். எல்லா ஃபேமிலி மேனு கிட்ட இருக்கு. இப்போ நானும் ஒரு ஒர்க்குக்கு போட்டு நைட்டு 10-10 வந்துட்டு சாப்பிடாம மூலமா உட்காந்து வீடியோ எடுத்து வந்து நான் கண்டிப்பா கேம் ப்ளே பண்ண நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம கமெண்ட் வீடியோ கிடையாது, கேம் ப்ளே பண்ற வீடியோ தான். அவருக்காகவே கண்டிப்பா நான் உங்களுக்காகவே நான் வந்து ஷேர் பண்றேன். அண்ட் அதுல இருந்து என்னால எவ்வளவு முடியுமோ ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ இந்த கமெண்ட்டுக்கு, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நாளைக்கு தான் ஷேர் பண்றோம். பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கிறோன்னா கமெண்ட் கூட சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, திருத்திக்கிறோம். ஆனா தப்பா எதுவும் பேசாதீங்க. எல்லாருமே இருந்தா ஐ எம் சாரி. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்னா, உங்களுக்கு நாலேஜ் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப அது அடுத்த வீடியோ நான் சொல்லும் போது வீடியோ பாக்குறவங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரும் எங்க ஸ்கேம் ஆக மாட்டாங்க, ஏமாற மாட்டாங்க. அந்த நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா கேம் ப்ளே பண்ற வீடியோ தான். எனக்கு 2-3 பேர் கேட்டாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் வீடியோல கேம் ப்ளே பண்ற வீடியோ நம்ம கண்டிப்பா ஷேர் பண்றோம். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் யார மனசா கஷ்டப்படுறீங்க சாரி. ஏன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் 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 பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.